அப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ச்சே, இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்லை. ஆமாம் மகனே, இந்த லொக்கேஷன் பாரு எப்படி இருக்கு, அழகாக இருக்கு. சே, இங்கேயும் இருந்துடலாம் போல. அப்பா எனக்கு இங்கே நெஞ்சுக்கிட்ட என்னமோ வலிக்குதுப்பா. ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் தேனும் அதில் பிடிச்ச முத்தையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த வலி சரியாக போயிடும். சரிப்பா. அப்பா நம்ம வந்திருக்கோம்ல, இது எந்த இடப்பா, எந்த ஊர்? இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான்டா மகனே சிக்கிம். அதாவது இந்தியாவிலேயே மிகச்சிறிய ஸ்டேட்னு சொல்லலாம். அது இல்லாமல் சுற்றி பார்க்கக்கூடிய ஏராளமான சுற்றுலாத்தலங்களும் லேக்ஸும் கண்ணை கவரக்கூடிய லேக்ஸும் இங்கே இருக்குது. அப்பா இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. சுற்றி பார்த்தா அப்படியே கிறுக்கிறுக்குன்னு தலை சுற்றுதுப்பா. ஆமாம் மகனே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் ஒரு பகுதி. அங்கே தான் வந்து சிக்கிம்ங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிலேயே ரொம்ப மிகப்பெரிய சின்ன ஸ்டேட்னா இந்த சிக்கிம் சொல்லலாம். அடுத்த இன்னொன்றுனா கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் பரப்பளவே உள்ள ஒரு சின்ன மாநிலம். அது இல்லாமல் இங்கே 6 லட்சம் மக்களே வந்து 2011 கணக்கெடுப்பின்படி வாழ்ந்துட்டு வர்றாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற எம்ப்ளாய்க்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ ஒரு ரூபாயும் கூட கவர்மெண்ட்டுக்காக கட்ட தேவையில்லை. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற லோக்கல் டேக்ஸேஷன் வந்து அவைலபிள். அவங்க அதுக்காக வந்து ஸ்டேட் வாரியாக வந்து இது பண்ணிப்பாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதாவது ஆர்டிகல் 371 படி இருக்கிறனால சென்ட்ரல் டேக்ஸேஷன் கீழே வராது. திருத்தம்பா, வராதில்ல, எக்ஸம்டட். ஆமாம், உனக்கு கரெக்டாக தான் சொன்னேன், டேக்ஸ் எக்ஸம்டட் தான். சரிப்பா, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்வாதாரத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அன்னாடம் சாப்பிட்றதுக்கும் மற்றபடியாக வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கும் அன்னாட வாழ்க்கையை நடத்துறதுக்கும் என்ன பண்ணுறாங்க? எல்லாமே வந்து காடு மேடு மலையாகவே இருக்குது. இங்கே மெயினான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டூரிசம், அக்ரிகல்ச்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட அடுத்து சொல்ல போனோம்னா வந்து மெடிசின் கம்பெனி, பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அங்கே வந்து சில வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக வந்து அவங்க தினசரி இன்கம் வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க, ஒர்க் போகிறாங்க டெய்லியும். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு இன்கம் வருது. மெயினாக வந்து டூரிசமில் தான் வந்து நிறைய இன்கம் வருது. அதை சார்ந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஆகட்டும், ரெஸ்டாரண்ட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு 4-5 கேட்டகரி தான் வந்து இதோட மெயின் இன்கம் சோர்ஸுங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டு, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு வகையான இந்த 4-5 டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை அப்படிங்கிறீங்க, அப்படி தானே? ஆமாடா மோனே, அதே தான். அப்புறம்ப்பா, இங்கே சுற்றி பார்க்க என்னென்ன இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்களே, அது என்னென்ன பிளேஸ்? இங்கே சுற்றி பார்க்க மெயினான ஏரியாங்கிறது பார்த்தீங்கன்னா ராங்டாங், அப்புறம் வந்து துஜுன்முகோ லேக்கு, அப்புறம் நாதுலா பாஸ், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யும்துங்காங் வேலி. இது எல்லாமே வந்து டூரிஸ்ட் பிளேஸ். மேக்ஸிமம் இது சுற்றியே தான் எல்லாமே இருக்கும், ஃபேமஸான எல்லாமே இருக்கும். ஓகேப்பா.